ஜெபத்தை கேட்கும் எங்கள் தேவா, ஜெபத்தின் வாஞ்சை தந்தருளும். ஜெபத்திலே தரித்திருந்து ஜெபத்தின் மேன்மை காணச் செய்யும். ஜெபமே ஜீவன், ஜெபம் ஜெயம், ஜீவியத்திற்கு இதுவே சட்டம். ஜெபமே ஜீவன், ஜெபம் ஜெயம், ஜீவியத்திற்கு இதுவே சட்டம். ஆகாத நோக்கம் சிந்தனையை அகற்றும் எங்கள் நெஞ்சை விட்டு வாகானதாக்கும் மனமெல்லாம் வல்லமையோடே வேண்டிக் கொள்வோம். ஜெபமே ஜீவன், ஜெபம் ஜெயம், ஜீவியத்திற்கு இதுவே சட்டம். ஜெபமே ஜீவன், ஜெபம் ஜெயம், ஜீவியத்திற்கு இதுவே சட்டம். இடைவிடாமல் ஜெபம் செய்ய இடையூறெல்லாம் நீக்கிவிடும். சடைப்பில்லாமல் உந்தன் பாதம் கடைசி மாட்டும் காத்திருப்போம். ஜெபமே ஜீவன், ஜெபம் ஜெயம், ஜீவியத்திற்கு இதுவே சட்டம். ஜெபமே ஜீவன், ஜெபம் ஜெயம், ஜீவியத்திற்கு இதுவே சட்டம். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, 38 வருடமாய் விசாரிப்பாரற்று, நடக்க முடியாதபடி, எழுந்திருக்க முடியாதபடி, செயல்பட முடியாதபடி இருந்த ஒருவனை இயேசு தேடி போனார். உனக்கு என்ன விருப்பம் என்று கேட்டார். இன்றைக்கு உங்களை தேடி வந்து உங்களுடைய விருப்பத்தை கேட்கிற ஆண்டவராக இருக்கிறார். ஆண்டவர் அவனுடைய உள்ளார்ந்த விசுவாசத்தை பார்த்தார். ஆண்டவர் அவன் அந்த நன்மைக்கு தகுதியானவன் என்று பார்த்தார். ஆண்டவருடைய வார்த்தையை அவன் அப்படியே விசுவாசித்தான். எவ்வளவேனும் சந்தேகப்படவில்லை, கீழ்ப்படிந்தான். அவர் தேவன் என்று அறியாமலே யாரோ ஒருவர் சொல்லுகிறார்கள் என்கிற வார்த்தைக்கு அவன் அப்படியே கீழ்ப்படிந்தான். தேவன் அதை கனப்படுத்தினார். தான் சுகமான போது வெட்கமடையாதபடி, எந்த இடத்துல படுத்த படுக்கையாய் 38 வருடங்கள் இருந்தானோ அதே இடத்துல அங்கிருந்து அந்த படுக்கை எடுத்துக்கொண்டு எல்லாருக்கும் முன்பாக அவன் வெட்கப்படாமல் நடந்தான். தேவாலயத்தை நோக்கி நடந்தான். தடை செய்கிறவர்கள் தடுத்தார்கள். நீ ஓய்வு நாளில் நடக்கக்கூடாது என்று சொல்லி, எழும்பக்கூடாது என்று சொல்லி. ஆனால் தடைகளை தாண்டினான். தடைகளை தாண்டுவதற்கு முயற்சி செய்தபோது வேதபாரகர், பரிசேயர் எல்லாரும் அவனை சூழ்ந்து கொண்டார்கள். யார் உன்னை குணமாக்கினார் என்று கேட்க தெரியாதென்று சொல்லும் போதும் விடாதிருந்தார்கள். ஆனால் இயேசு அவனை மறுபடியும் தேடி வந்து அதிக கேடான பாவம் செய்யாதே என்று சொல்லி
தம்மை அவனுக்கு வெளிப்படுத்தின போது என்னை குணமாக்கினவர் இயேசு என்று எல்லாருக்கும் கூறி அறிவித்தானே. ஆண்டவரே, இந்த மனிதன் எழும்பினான், பிரகாசித்தான். ஆண்டவரே, நீர் அவனை மகிமைப்படுத்தினீர். இப்போதும் ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை கேட்ட உம்முடைய பிள்ளைகள், இந்த 12 நாட்கள் தொடர்ந்து கேட்ட உம்முடைய பிள்ளைகளாகி எங்கள் ஒவ்வொருவரையும் நாங்களும் அந்த வாலிபனைப் போல நாங்களும் எழுந்து ஆண்டவரே உம்மை விசுவாசிக்கிறோம் என்பதை அறிக்கையிட்டு வெட்கப்படாமல் உம்மை கூறி அறிவித்து எங்களுடைய சூழ்நிலைகளிலிருந்து நாங்கள் வெளியே வந்து உம்மை மகிமைப்படுத்துவதற்கு, இவரே கிறிஸ்து என்று சொல்லுவதற்கு, இவரே இரட்சகர் என்று சொல்லுவதற்கு எங்கள் எல்லாரையும் நீர் பயன்படுத்தும். ஆண்டவரே, யார் யார் இந்த வார்த்தைகளை எனக்கென்று சொல்லி அங்கீகரித்தார்களோ இந்த 12 நாட்கள் அவருடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்கட்டும். அவருடைய வெளிச்சம் எழும்புவதாக, அவருடைய பிரகாசம் எழும்புவதாக, இருள் அவர்களை விட்டு விலகி போவதாக, அந்தகாரங்கள் விலகி போவதாக, நுகத்தடியின் பிணையல்கள் விலகி போவதாக, சாபங்கள் விலகி போவதாக, பயங்கள் விலகி போவதாக, வெட்கம் விலகி போவதாக. இயேசுவின் நாமத்தில் அற்புதங்கள் நடக்கட்டும். வீடுகளில், தனிப்பட்ட வாழ்வில் ஒரு பெரிய மாற்றம் உண்டாகட்டும் என்று செபிக்கிறேன். ஆண்டவர் அற்புதர் என்பதை வெளிப்படுத்தும், இந்த நாமத்தை மகிமைப்படுத்தும். ஆண்டவரே, தொடர்ந்து இருக்கிற நாட்களில் இன்னும் அதிகமாக எங்களோடு நீ பேசும், வழிநடத்தும், ஆசீர்வதி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபங்கேளும் அன்பு நிறைந்த பரிசுத்தமுள்ள பரலோக பிதாவே, ஆமேன். மெய்யாகவே கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டார், ஜெபத்தின் சத்தத்துக்கு செவி கொடுத்தார். நம்முடைய ஜெபத்தை தள்ளாமலும் தம்முடைய கிருபையை நம்மை விட்டு விலக்காமலும் இருக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையோட நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த ஜெபம் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய அற்புதத்தை செய்திருக்கும் என்று நம்புகிறேன். விசுவாசத்தோடு இதை அங்கீகரித்து கொள்ளுங்கள், மற்றவர்களுக்கு தெரியப்படுத்துங்கள். உங்களுக்கு பரலோகத்தில் பொக்கிஷம் உண்டாயிருக்கும். காட் பிளஸ் யூ.